அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் அருணா அசோக் பேசுகிறேன், A4 ஃபர்டிலிட்டி சென்டர் சென்னையிலேருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறது எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர், கரு உட்செலுத்துதல் முறைக்கு அப்புறம் எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது. நிறைய பேருக்கு எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர்ன்ற ஒரு ப்ரெஷியஸான ஒரு ப்ரொசீஜர் பண்ணதுக்கப்புறம் ஏந்திரிச்சு நடந்தால் எம்ப்ரியோ வெளியில் வந்துருமா, யூரின் போனால் எம்ப்ரியோ வெளியில் வந்துருமான்ற சந்தேகம் கட்டாயம் இருக்கும். ஏன்னா நிறைய பழைய காலத்தில் அதை பற்றி ரொம்ப பயமுறுத்தியும் வச்சுட்டாங்க, டாக்டர்ஸும் பயந்துட்டாங்க அந்த டைமில். பட் இப்போ ஓவர் த சேஞ்சஸ் வந்ததில் நிறைய நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் ஒரு எம்டி கேவிட்டி கிடையாது. கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற இடம் க்ளோஸ்ட். நம்மளே ஒரு எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் கெத்திட்டரை வச்சு உள்ளே எடுத்துகிட்டு போய் எம்ப்ரியோ வைக்கிறப்ப தான் அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த கெத்திட்டரை வெளியில் எடுக்கும் போது திருப்பி அதுவும் உள்ளே ஒட்டிக்குது. அதனால உள்ள ஒரு ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருக்கும் உள்ளார. ஸோ அதுக்குள்ள போய் நம்ம ஒரு எம்ப்ரியோ வச்சதுக்கு அப்புறம் அந்த எம்ப்ரியோ போய் உள்ள ஒட்டிடும். ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி ஏந்திரிச்சு நின்னாலோ நடந்தாலோ யூரின் பாஸ் பண்ணாலும் எம்ப்ரியோ வெளியில வராது. அதனால நீங்க அதை பத்தி பயப்பட தேவையில்லை. நிறைய பேர் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ண உடனே எந்திரிச்சு யூரின் பாஸ் பண்ணியிருக்காங்க, நல்லபடியா அவங்களுக்கு பிரெக்னன்சியும் வந்திருக்கு. ஸோ எங்களோட பேஷண்ட் ஒருத்தவங்க ரொம்ப சென்சிட்டிவ் அபவுட் பிளாடர் ஹோல்டிங். ஸோ ஹாஃப் வெல் பிளாடர்ல எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உடனே எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ண உடனே அவங்களுக்கு ரொம்ப அர்ஜ் வந்துருச்சு. ஸோ பண்ணி முடிச்சு நான் திரும்பறதுக்குள்ள அவங்க எழுந்திரிச்சு யூரின் பாஸ் பண்ண போயிட்டாங்க. பட் அவங்களுக்கு இப்போ 2 குழந்தை இருக்கு, ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ இது மாதிரி நாங்கள் ப்ராக்டிக்கலா நிறைய விஷயங்கள்ல என்னதான் புக்கும் சயின்ஸும் சொன்னாலும் ப்ராக்டிக்கலா நாங்கள் பார்த்து உங்ககிட்ட இந்த ஒரு சில உண்மையான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறோம். அதனால பயப்படாம இருங்க எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ நம்ம இப்போ இந்த ப்ரெசன்டேஷனுக்கு போகலாம். ஸோ எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், எம்ப்ரியோ ஒரு நாளைக்கு அந்த மேல இருக்கிற ரிசப்டாஸ் மேல ஒட்டி இருக்கும். அடுத்த ஒரு நாள் கழிச்சு அது உள்ள போய் ஒரு விதை எப்படி வேரூனி மண்ணில் வளருமோ அதே மாதிரி நம்ம எம்ப்ரியோவுக்கு உள்ள பிளட் வெசல்ஸ் நல்லா ஊனி வளரும். ஸோ உள்ள போயிடும் எம்ப்ரியோ. ஒரு நாள் கழிச்சு நம்ம எண்டோமெட்ரியம் உள்ள போயிடும். அதனால நீங்க நார்மலா வாக்கிங் பண்ணாலோ இல்ல நீங்களா கீழே உட்காந்தாலோ இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணாலோ பிரச்சனை ஆக போறது கிடையாது. ஸோ என்ன பண்ணுவோம், எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணதால என்ன பண்ணுவோம்னா ஒரு 15 மினிட்ஸ் நீங்க எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ண கவுச்லயே படுக்க வைப்போம். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ரெஸ்ட் ரூம், உங்களோட ரூமுக்கு போயிட்டு யூ கேன் யூஸ் த ரெஸ்ட் ரூம், பாஸ் யூரின். அண்ட் யூஸ்வலி மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ் மேக் தெம் ஸ்டே ஃபார் 3 to 4 hours. 3லேருந்து 4 மணி நேரம் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் முடிச்சதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலே இருக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டுக்கு போகலாம். முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம், எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு ஒரு 2-3 நாள் இங்கேயே இருக்க சொல்லிடுவோம். அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனாக தான் இருந்தது. ஆனா இப்ப கரெக்டா சொல்லணும்னா 5 to 6 years டவுன் தி லைன் எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் எங்கேயுமே பேஷண்ட்டை ஸ்டே பண்ண வைக்கிறது கிடையாது. எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் முடிச்ச அன்னைக்கு அவங்களோட வீட்டுக்கு அவங்கள அனுப்பி வச்சிருக்கோம். அண்ட் வி ஹவ் காட் வெரி குட் சக்சஸ் ரேட்ஸ். இது எப்படி சாத்தியமாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரெடிஷன்ல முன்னாடி எல்லாரையுமே ஸ்டே பண்ண வச்சுட்டு தான் இருந்தோம். பட் வென் வி சா அவர் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்கள எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ண உடனே ஒரு காமன் நேரத்திலே ஹாஸ்பிட்டல் விட்டுட்டே போயிடுறாங்க. அவங்களுக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் தான் வருது. அந்த ஒரு பேக்ரவுண்ட் வச்சு தான் நாங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபருக்கு முடிச்சுட்டு 3 hours வச்சுட்டு வீட்டுக்கு அனுப்புறது. அண்ட் வி ஆர் ஆல்சோ ஹேவிங் குட் சக்ஸஸ் ரேட்ஸ் ப்ரொவைடட் தட் உங்களோட டிராவல் காரில் ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கணும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். யாராவது ஒருத்தவங்க கூட கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கணும். ஸோ சில பேர் எனக்கு ரொம்ப தூரம் இருக்குது வீடு, ரொம்ப ரோட்ஸ் பேடாக இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் வேணும்னா ஒரு நாள் இருந்துட்டு போகலாம். நம்மளால யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படியே நம்ம கூட கம்பேர் பண்ண முடியாது. ரீசன் எதனால அப்படின்னா அவங்களோட ரோட்ஸ், அவங்களோட கண்டிஷன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால சில பேருக்கு உங்க வீட்டுக்கிட்ட ரோட் நல்லா இல்லை, ஏதாவது பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா 1 day இங்க ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு எல்லா ஹாஸ்பிட்டலும் ஃபெசிலிட்டி இருக்கும். நீங்க 1 day ஸ்டே பண்ணிட்டு கூட அடுத்த நாள் வீட்டுக்கு போகலாம். பட் 15 days 30 days ஸ்டே பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது கட்டாயமா. 1 or 2 days after embryo transfer, if you are feeling that is going to give you good positivity, then you can stay. ஒரு 2 நாள் தங்கலாம். ஸோ எப்போ சாப்பிடலாம் டாக்டர் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் முடிச்ச பிறகு? நிறைய பேர் கேட்குற விஷயம், நார்மலாக ஃபுட்டு சாப்பிடலாம். எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபருக்கு அனஸ்தீஷியாலாம் கொடுக்க போகிறது கிடையாது. அதனால நீங்கள் நார்மலாகவே எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் சாப்பிட்டுட்டும் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லை எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் முடிச்சுட்டு போய் உடனேவும் சாப்பிடலாம். ஒரு சில பேருக்கு எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் கஷ்டமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒன்று எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் கஷ்டமாக இருக்கும், இல்லை எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் மேலே ரொம்ப பயம் இருக்கும். We try to talk to them if fear is a factor. ஆனால் சில பேருக்கு எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர்
கட்டாயம் அனஸ்தீஷியால வேணும்னு சொன்னா பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம் அனஸ்தீஷியால பண்ணா மட்டும் 4 hours வந்து சாப்பிடாம இருக்கணும். அனஸ்தீஷியா எஃபெக்ட் போனதுக்கு அப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டு அவங்களோட ரொட்டீன்ஸ்க்கு நார்மல் ஆயிடலாம். அன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு இன்ஜெக்ஷன்ஸ் ஒரு ஹெச்சிஜி இல்லை ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் கொடுப்போம். இது எதுக்காக கொடுக்குறோம்னா கர்ப்பப்பை சுருங்கி விரியாம அமைதியா இருக்கிறதுக்காகவும் நம்ம கரு வளர்றதுக்கு நல்ல ரத்த ஓட்டம் வரதுக்காகவும் கொடுக்குறோம். ஸோ இதுதான் நம்ம யூஸ்வலா சொல்றது. எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ற அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியது எவ்வளவு நேரம், வீட்டுக்கு எப்போ போகலாம் அப்படின்றத பார்த்துட்டோம். வீட்டுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் இஸ் பெட்டர். ஆட்டோ ஆர் 2 வீலர் நம்ம ரொம்ப ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. ஏன்னா அந்த ஜர்க்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். 2 வீலர்ல போனா விழறதுக்கோ ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கோ சான்சஸ் ஆர் வெரி ஹை. அதனால we are not recommending. But if you are going to go for a long distance, train and flight is also fine. நிறைய பேர் எங்ககிட்ட எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே ஃபிளைட் பிடிச்சி போனவங்களும் இருக்காங்க. they are very good. They have told us that they have delivered a baby very healthy. அதனால if you are coming from out of station, definitely you can book your flight and go back. But if you want to stay for a day, you can stay for a day and then get back. And சில பேருக்கு நிறைய டவுட்ஸ் என்ன வருது அப்படின்னு சொன்னா, நான் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு பெட்லேயே தான் படுத்திருக்கணுமா டாக்டர், எந்த வேலையும் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. டெஃபினட்டா நாட். மாடிஃபைட் பிசிக்கல் ரெஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல. என்ன அப்படின்னா ரொம்ப கடினமான வேலைகளை செய்ய வேண்டாம். ரொம்ப அதிர்வு தரக்கூடிய வேலைகள், கிரைண்டர்ல தூக்கி போடுறது, அதுக்கப்புறம் மிக்சி ரொம்ப போடுறது, ரொம்ப குனிஞ்சு தண்ணி தூக்குறது, அந்த மாதிரி வேலைகளை பண்ண வேண்டாம். ஆனா நீங்க நார்மலா உங்களோட ரொட்டீன் ஒர்க், அதாவது உங்களோட குக்கிங், காலையில எழுந்திரிச்சிங்க ஒரு சின்ன ஒரு 15-20 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணுவீங்க, ஒரு மெடிடேஷன் யோகா பண்ணுவீங்க, அந்த மாதிரி நார்மல் ரொட்டீன்ஸ் எல்லாம் பண்ணுங்க. மார்னிங் ஒரு 1 hour ஆக்டிவா இருங்க, உங்களோட குக்கிங் எல்லாம் முடியுங்க, அப்புறம் சாப்பிடுங்க, அப்புறம் ஒரு 1 hour படுத்துக்கோங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப கண்டினியூஸ் ரெஸ்ட்டும் நல்லது கிடையாது, கண்டினியூஸ் ஒர்க்கும் நல்லது இல்லை. 1 hour ஒர்க் பண்ண 1 hour ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆல்டர்னேட்டிவா பண்ணீங்கன்னா மைண்ட் அண்ட் பாடி ஆர் கோயிங் டு பி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. ஃபுல்லா படுத்தே இருந்தீங்கன்னா மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஃபுல்லா வேலை செஞ்சுட்டே இருந்தா பாடி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஸோ டேக் இன்டர்மிட்டன்ட் 1 hour ரெஸ்ட், 1 hour ஒர்க், இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம், நாங்கள் சும்மா சொல்லலை. இட் இஸ் ரியலி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு நோட். டெஃபினட்டா நீங்க கொஞ்சம் ஆக்டிவா இருங்க, ஃபுல் டே பெட்லேயே படுத்துட்டு இருக்காதீங்க. ஒரு சில பேருக்கு டாக்டரே சொல்லுவாங்க நீங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், பெட்லேயே தான் படுத்திருக்கணும். அது யாருக்குன்னா ஒரு 3-4 மிஸ்கேரேஜஸ், ஏற்கனவே அபார்ஷன் ஆயிருக்கு, அவங்க யூட்ரஸ் ரொம்ப வீக்கா இருக்கு, அதனால ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்கனாலும் அவங்களுக்கும் அப்படிதான் பெட்லேயே படுத்திருக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் வேலை செய்யறத கம்மி பண்ணிக்கோங்க, வாக்கிங் எக்ஸசைஸ்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸசைஸ் யோகாலாம் பண்ணலாமா, நான் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் ட்ரான்ஸ்ஃபர் யோகாலாம் பண்ணலாமான்னு கேட்பாங்க. ஸோ யூ கேன் கண்டினியூ எக்ஸசைசஸ், யூ கேன் டூ வாக்கிங். நீங்கள் ஏற்கனவே வாக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதே அமௌண்ட் ஆஃப் வாக்கிங் யூ கேன் டூ. ட்ரெட்மில்ல நடக்க போறீங்கன்னு சொன்னால் 4 kilometers to 5 kilometers ஸ்பீடில் நார்மலாக நடக்கலாம். ஸோ 15 to 20 minutes நடக்கலாம். ஸோ என்னெல்லாம் எக்ஸசைசஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 மாதம் ப்ரெக்னன்சியில் எந்தெல்லாம் எக்ஸசைசஸ் பண்ணலான்னு கொடுத்துருக்கோம் கைட்லைன்ஸில், அதெல்லாம் நீங்களும் பண்ணலாம். திங்க் தட் யூஆர் ப்ரெக்னென்ட், நீங்கள் மாசமா இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஏற்கனவே 30 minutes வாக்கிங் பண்றீங்க, அப்போ ரொம்ப ஸ்வெட் ஆகி மூச்சு வாங்குற அளவுக்கு வாக்கிங் பண்ணக்கூடாது. வாக்கிங் ஆர் எக்ஸசைஸ் ஒரு டெஸ்ட் சொல்றோம், டாக் டெஸ்ட்னு சொல்லி. டாக் டெஸ்ட்னா என்னன்னா பேச முடியணும். உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது மூச்சு வாங்காம பேச முடியணும். பேச முடிஞ்சதுன்னா தட் இஸ் குட். ஸோ அதுதான் வந்து த்ரெஷ்ஹோல்ட், அந்த லிமிட் வரைக்கும் நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். அது தவிர வயிறு தான் அழுத்தி, வயிறுக்கு அப்டாமினல் எக்ஸசைசஸ் தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனா முதுகு வலி வராம இருக்கிறதுக்கு பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், பெல்விக் பிரிட்ஜிங், கேட் அண்ட் கேமல் எக்ஸசைஸ் தாராளமா பண்ணலாம். ஆர்ம் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், கைக்கு எக்ஸசைசஸ் தாராளமா பண்ணலாம், கழுத்துக்கு தாராளமா பண்ணலாம், உங்களோட கால்களுக்கான எக்ஸசைஸை தாராளமா பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் நீங்க வந்து எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெச்சிங்கும் பண்ணீங்கன்னு சொன்னா, இது ரொம்ப கை கால் வலிக்குது டாக்டர், ரொம்ப பேக் பெயின் வருது, படுத்தே இருக்கிறதுனால ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்ற ஃபீலிங் இல்லாம போகும். நீ இந்த எக்ஸசைஸோட எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபருக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரத்த ஓட்டம் ஜாஸ்தி ஆகிறதுனால நம்மளுக்கு கர்ப்பப்பைக்கும் ரத்த ஓட்டம் ஜாஸ்தி ஆகி உங்களுக்கு பிபி, சுகர் இந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் புதுசாக வராமல் உங்களோட எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹார்மோன்ஸ், மூட் எலிவேஷன் ஹார்மோன்ஸ் வரும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் கம்மியாகும். ஸோ இது எல்லாமே இன்டைரக்டா இஸ் கோயிங் டு ஹேவ் அ பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆன் த பிரெக்னன்சி. ஸோ தாராளமாக பண்ணலாம். முக்கியமாக ப்ரீத்திங் எக்ஸசைஸ், யோகா அண்ட் மெடிடேஷன் ஆர் வெரி குட் டியூரிங்
திஸ் வெயிட்டிங் பீரியட், இந்த 15 days ஆஃப் வெயிட்டிங் பீரியட் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த 15 minutes வெயிட்டிங் பீரியட், 15 days ஆஃப் வெயிட்டிங் பீரியட்ல நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுன்றதை கட்டாயம் தினம் தினம் யோசிச்சு முன்னாடியே ஜாட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை சின்சியராக ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க முடியும். ஸோ எப்படி படுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படுக்கிறது வந்து கவுந்து படுக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் லை டவுன் ஆன் த ஸ்டமக். கவுந்து படுக்கக்கூடாது, சைடில் படுத்துக்கலாம், நிமிந்தும் படுக்கலாம். 5 மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் நிமிந்து படுக்காம ஒரு சைடாக படுக்கணும் ப்ரெக்னென்சியில். ஸோ நீங்கள் 5 மாதம் வரைக்கும் நிமிந்தும் படுக்கலாம், சைட்லையும் படுக்கலாம். அடுத்தது நான் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் வெளியிலே போகக்கூடாதா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இல்லை ஒரு ஷாப்பிங்க்கு போகணும், ஒரு எல்லாரும் தியேட்டருக்கு போகிறாங்க, நானும் ஒரு மூவி பார்க்க போகலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போகலாம். ப்ரொவைடட் அந்த ரோட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் எப்படி ட்ராவல் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே இருங்க. ப்ரெக்னெண்ட்டாக மாசமாக இருக்கீங்க எப்படி போவீங்க, அதே மாதிரி தான் ஷாப்பிங் மால் போனாலும் தியேட்டருக்கு போனாலும் இடிச்சிட்டு போகாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக ரொம்ப க்ரௌடட் பிளேஸ்க்கு போகாமல் உங்களோட லீஷராக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ஷார்ட் ட்ராவல் போகலாம். அடுத்தது யூஸ்வலாக கேட்குற கொஷின்ஸ். ஸோ இதெல்லாம் எல்லாரும் கேட்குறது தான். கேன் ஐ கிளைம் ஸ்டேர்ஸ்? எனக்கு ஸ்டேர்ஸை ஃபோட்டோ எடுத்து இந்த அளவுக்கு படி ஏறலாமான்னு கேட்டவங்களாம் கூட இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக யூ கேன் கிளைம் ஸ்டேர்ஸ். கிளைம்ஸ் ஜர்க்கி மூமெண்ட்ஸ். யூஸ்வலாக ஜம்ப் பண்ணி குதிச்சு ஏறக்கூடாது, ஸ்லோவாக ஏறலாம். சப்போஸ் உங்களோட வீடு வந்து 3வது மாடியில் இருக்குன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏறினதோன்னு ஒரு ஸ்டூல் போட்டு ஒரு 5 minutes உட்காந்துருங்க. அப்புறம் செகண்ட் ஃப்ளோர் போங்க, அங்கே ஒரு ஸ்டூல் போட்டு ஒரு 5 minutes உட்காந்துருங்க. அந்த மாதிரி உட்காந்துட்டு மூச்சு வாங்காமல் மேலே ஏறி போகிறதுல ப்ராப்ளமே கிடையாது. டெய்லி ஒரு தடவை இல்லை 2 தடவை நீங்கள் மேலே கீழே எழுதலாம். டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக இருக்குது, கீழே வந்து ஹால் இருக்குது, மேலே வந்து பெட்ரூம் இருக்குனாலும் யூ கேன் கோ அப் அண்ட் டவுன் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அ டே. போகிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. யூ கேன் கிளைம் த ஸ்டேர்ஸ். இது நீங்கள் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த விஷயம் தான். ஸோ ப்ரெக்னன்சி ஆகுதோ இல்லை எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அப்புறமும் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். நம்ம பாரம்பரியத்தில் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா மாசமாக இருக்கிறவங்களுக்கும். ஐவிஎஃப்ல மட்டும் குழந்தை வந்து வேறு விதமாக வளரல. ஐவிஎஃப்ல நார்மலாக வந்து டியூப்ல கரு ஃபார்ம் ஆகி கர்ப்பப்பையில வந்து விடுறது. அதே தான் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்ல நம்ம வெளியில டியூப்ல நடக்கிற ஒரு விஷயத்த வெளியில பண்ணிடும். அந்த 5 நாள் டியூப்ல நடக்கிறத வெளியில பண்ணி அந்த கருவை எடுத்து கர்ப்பப்பையில வைக்கிறோம். அப்போ அந்த கருவும் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான கரு தான். அதை நீங்க கீழே இந்தியன் டாய்லெட்ல உட்காந்துறதுனால கீழே போயிடும், ப்ளீடிங் ஆயிடும்னு பயப்பட தேவையில்லை. அடுத்தது, நான் சுட தண்ணி குடிக்கலாமா? தாராளமா குடிக்கலாம். சூடா நீங்க சூப் குடிக்கலாம். கஷாயம் ஏதாவது வீட்டில் போட்டு கொடுக்குறாங்க, இல்லை வீட்டில் வந்து எனக்கு கோல்டு வரும்னு சொல்லிட்டு டெய்லி துளசி சூடா சூப் மாதிரி குடிப்போம் டாக்டர் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நீங்க குடிக்கலாம். நாட் அ ப்ராப்ளம். கேன் ஐ பாத் டெய்லி? இது கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தால் டெய்லி குளிக்கலாமான்னு கேட்பாங்க. தாராளமாக குளிக்கலாம். உங்களுக்கு பெண்ட் பண்ணி குளிக்கிறதுக்கு பயமா இருக்குன்னு சொன்னா, அதுவும் பேக் பெயின் இருக்குன்னு சொன்னா ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டு குளிக்கலாம். 2 வேளை டெய்லி குளிங்க. உங்க உடம்புல இருக்கிற ஹீட், குளிக்கிறதுனா என்ன அர்த்தம்? நீங்க குளிக்கும் போது, குளித்தல்னா குளிர்வித்தல். ஸோ நீங்க குளிக்கும் போது உங்களோட டெம்பரேச்சர் கம்மியாகிறதுனால நீங்க நல்லா குளிச்சிங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், உடம்புல இருக்கிற கெட்ட கழிவெல்லாம் வெளியில போகும். ஸோ டெஃபினட்டா 2 வேளை குளிங்க எனி டைம். எல்லாருமே 2 வேளை குளிச்சதான் நல்லது. பிரெக்னன்சிலையும் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டைம்லையும் 2 தடவை குளிக்கிறது ரொம்பவே நல்லது. தாராளமா ஹெட் பாத் எடுக்கலாம். நீங்க எப்படி எடுப்பீங்களோ, வாரத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ எப்படி எடுப்பீங்களோ அப்படி எடுங்க. ஆனா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம்னு சொல்லிட்டு சளி பிடிச்சிட்டு கஷ்டப்படாதீங்க. வாட் எவர், சளி பிடிக்க கூடாது, வயிறு அப்செட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி யூ கேன் டேக் கேர். அதே மாதிரி நான் வந்து கான்டாக்ட் இருக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் இருக்கிறது, இன்டர் கோர்ஸ் அதாவது சேர்ந்து இருக்கிறது வி ஆர் நாட் அட்வைசிங். ஏன்னா அது வந்து சில நேரங்களில் ப்ளீடிங் ஆகலாம். டைரக்டா யூட்ரஸ் மேல வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் வரலாம். அதனால ஒரு 1 month ஆஃப்டர் பிரெக்னன்சியும் சேர்ந்து இல்லாமல் இருக்கிறது நல்லது. ரொம்ப சூடான தண்ணியில மட்டும் குளிக்க வேண்டாம். இப்போ ஸ்டீமிங் பண்ணுவாங்க சில பேர் வந்து வாரத்தில் ஒரு தடவை ஸ்டீமிங் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி ரொம்ப ஹாட் எக்ஸ்போஷர் வேண்டாம். இட் கேன் காஸ் டீஹைட்ரேஷன் டியூரிங் பிரெக்னன்சி, அதனால வேண்டாம். நெக்ஸ்ட், ஸ்ட்ரெஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சும்மா சொல்லலை. ஸ்ட்ரெஸ்னால உங்களுக்கு வந்து நெகட்டிவ் எஃபெக்ட் வரணுன்றது வந்து இஸ் ப்ரூவன். ஸ்டடீஸ்ல இட் இஸ் ப்ரூவன் தட் ஸ்ட்ரெஸ் கேன் காஸ் லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து கார்டிசால், கேட்டகாலமைன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அட்ரினல் கிட்னிக்கு மேல ஒரு கிளாண்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, பிரெயின்ல இருந்தும் ப்ரொடியூஸ் ஆகுது. இது என்ன பண்ணும், நம்ம யூட்ரஸ்லயும் ஓவரிலையும் ப்ரொடியூஸ் ஆகிற ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோனை கம்மி பண்ணிடும். அதனால ஸ்ட்ரெஸ்னால ப்ளீடிங் ஆகலாம், ஒழுங்கான ரத்த ஓட்டம் போகாம இருக்கலாம், ஆக்சிடேட்டிவ் ஃப்ரீ ரேடிகல்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகலாம் பாடியில. அதனால நம்மளோட குழந்தையோட வளர்ச்சி கம்மியாகலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெஸ் ஆகாம இருங்கன்னு சொல்லிட்டீங்க, ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா
நிறைய எல்லா சென்டர்லையுமே சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் இருப்பாங்க. அவங்களோட ஹெல்ப்பை நீங்க ஒரு 2-3 கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி கூட ஸ்ட்ரெஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஜென்ரலாக நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபிக்ஸட் ரொட்டீன் வச்சுக்கோங்க. உங்கள் டேல எத்தனை மணிக்கு தான் எழுந்திரிக்கணும், இப்படி தான் நான் சாப்பிடணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த கொரோனா வைரஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பேண்டமிக் வரும்போதெல்லாம் 14 days குவாரண்டைன் பண்ணும்போது அவங்க எப்படி அவங்கள ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் நீங்கள் வீட்டில் இருக்க போறீங்க, இன்னும் ஆஃபீஸ் போக போறீங்களோ, ஏதோ ஒன்று ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு எப்படின்ற ஒரு ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே ஸ்ட்ரெஸ் இருக்காது. நிறைய பாசிட்டிவ் புக்ஸ் பாருங்க, பாசிட்டிவ் பேஷன்ஸ் இருப்பாங்க. உங்க டாக்டர்ஸ் கட்டாயம் உங்களுக்கு நம்பர்ஸ்லாம் ஷேர் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட பேசி கூட, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி கூட உங்களோட மூடை வந்து ஸ்டேபிளா வச்சுக்கலாம். ஸோ வாட்டர் இன்டேக் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 to 70 kg பெண்மணிக்கு அவங்க நார்மலாக இப்போ செடென்டரி லைஃப் ஸ்டைல் நார்மலாக வீட்டில் இருக்காங்க அப்படின்னாலும், இல்லை லைட்டாக வேர்க்கிற அளவுக்கு வேலை செய்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் 2.5 to 3 liters. ரொம்ப வேர்க்கவே இல்லை, ஏசிலே இருக்குன்னா 2.5 liters குடிக்கணும் மஸ்ட். இல்லை கொஞ்சம் வேர்த்து இருக்கு, கொஞ்சம் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் 3 liters வரைக்கும் குடிக்கணும். ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அபவுட் ட்ரிங்கிங் வாட்டர். வாட்டர் நிறைய குடிச்சாதான் நாங்கள் சொன்ன மாதிரி குளிக்கிறது, தண்ணி நிறைய குடிக்கிறது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது எல்லாமே உங்களோட குழந்தைக்கு ரொம்பவே நல்லது, வளர்ற உங்க குழந்தைக்கு ரொம்பவே நல்லது. ஸோ தினமும் இதை ஒரு அலாம், நீங்க குடிக்கிற தண்ணி குடிக்கிற பழக்கம் இல்லை எனக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா செல்போன்ல அலாம் வச்சுட்டு 2 hours once 2 tumbers வாட்டர் குடிங்க. அட்லீஸ்ட் 10 to 13 glass ஆஃப் வாட்டர் ஒரு நாளைக்கு குடிக்கணும். இது இல்லாம என்னென்ன சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது நாங்க உங்களுக்கு ஒரு ஜிஸ்டே போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ பழ வகைகள்ல எல்லாமே சாப்பிடலாம், ரொம்பவே நல்லது. பைனாப்பிள், பப்பாயா இது மட்டும் ரொம்ப நிறைய சாப்பிட வேண்டாம். நம்மளோட கஸ்டமையும் யாரும் உங்களை சாப்பிட விட மாட்டாங்க. பட் ஏதாவது ஒரு சிறப்பு, ஒரு எசன்ஸ் ஆஃப் பைனாப்பிள் ஆட் பண்ணிருக்குன்னா அதுக்காக பயப்பட தேவையில்லை. பைனாப்பிள் இஸ் அ குட் ஃப்ரூட். ஒன்னே ஒன்று அது அசிடிட்டி ஜாஸ்தியா காஸ் பண்ணுன்றதுனால தான் வேண்டாம்னு சொல்லுவோம். இது இல்லாம ஹை கேலரி ஃப்ரூட்ஸ், ஏற்கனவே உங்களுக்கு சக்கரவியாதி இருக்கு, இல்ல குண்டா இருக்கீங்கன்னு சொன்னா சிக்கு, பனானா, கிரேப்ஸ் அண்ட் ஜாக் ஃப்ரூட், மேங்கோ இதெல்லாம் நிறைய சாப்பிட வேண்டாம். இதெல்லாம் லிமிட்டடா வீக்லி ஒன்ஸ் கொஞ்சமா சாப்பிட்டுக்கோங்க. மற்றபடி எல்லா வெஜிடபிள்ஸுமே ரொம்ப நல்லது. கட்டாயம் 2 servings ஆஃப் வெஜிடபிள்ஸ் நீங்க சாப்பிட்றீங்களான்றதை பார்த்துக்கோங்க. நாங்க உங்களுக்கு முக்கியமான ஃப்ரூட்ஸ் எதெல்லாம் சாப்பிடணும், எதெல்லாம் கட்டாயம் நல்லது அப்படின்றத சொல்லியிருக்கோம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. நான்வெஜ்ல ரொம்ப நல்லது சீ ஃபுட்ஸ். ஸோ ஃபிஷ், ப்ரான், மீன், இறால் இதெல்லாம் ரொம்பவே நல்லது உங்களுக்கு. அதுல B6, B12 நிறைய இருக்கிறதுனால வளர்ற குழந்தைக்கு பிரெயின் ரொம்ப ஃபாஸ்டா வளரும். ஸோ இது ரொம்பவே நல்லது. ஸோ நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு வெஜிடேரியன் ஆகிறதுனால நல்லது இல்லை, கட்டாயம் நீங்க இதெல்லாம் எடுத்துக்கலாம். இது இல்லாம டொமேட்டோ, வாழைப்பழம், அவகாடோ, பட்டர் ஃப்ரூட்னு சொல்றோம் இல்லையா, அதுலயும் நிறைய விட்டமின் B6 and B12 இருக்கு. கால்சியம் ரொம்பவே நல்லது. ஸோ 2 டம்ளர் பால் குடிங்க. பால் குடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா பாதாம், சீஸ், பன்னீர் அந்த மாதிரி சாப்பிட்டு கால்சியம் வந்து ஸ்டேபிளா வச்சுக்கோங்க பாடியில. ஸோ நான் உங்களுக்கு லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இந்த லிங்க்ல போய் பார்த்தா உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதுல மைப்ளேட் மெத்தட்ன்றது ரொம்பவே நல்லது. எங்க வீட்லயும் சரி, எல்லா டாக்டர்ஸும் சரி ரொம்ப காமனா யூஸ் பண்ற மெத்தட் வந்து மைப்ளேட் மெத்தட். இதுல என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வேலையும் நீங்க சாப்பிடும் போது உங்களோட பிளேட்ல வெஜிடபிள்ஸ் இருக்கா, ஃப்ரூட்ஸ் இருக்கா, கார்போஹைட்ரேட்ஸ் என்ன இருக்கு, ப்ரோட்டீன்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத அசஸ் பண்ணணும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம என்ன சாப்பிடணும், காலையில இட்லியும் சட்னியும் சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இட்லியில கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. ஆனா வேர் இஸ் வெஜிடபிள்ஸ், வேர் இஸ் த ஃப்ரூட்ஸ். ஸோ நீங்க சாப்பிட்ற பிளேட்ல கட்டாயம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், வெஜிடபிள்ஸ் இருக்கணும், ஃப்ரூட்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ்டா சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். காஃபி, டீ குடிக்க வேண்டாம். அப்படியே குடிக்கிறதா இருந்தாலும் 2 small cups 100 ml 2 times மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா காஃபி காசஸ் நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிடும், நம்மளோட விட்டமின்ஸ் எல்லாத்தையும் அது பைண்ட் பண்ணிடும். அதனால காஃபி, கெஃபீன் வந்து பிரெக்னன்சிலையும் ரொம்ப நல்லது கிடையாது. அதை தவிர மர்க்யூரி கண்டெய்னிங் ஃபிஷ், இந்த வஞ்சரம் மீன், பெரிய மீன், சுறா மீன் இதுலெல்லாம் மர்க்யூரி கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த மீன் வகைகள் அடிக்கடி சாப்பிட வேண்டாம். ஆனா சின்ன மீன் வகைகள் எல்லாமே ரொம்ப நல்லது. அது வந்து வீக்லி 2 or 3 கூட நீங்க சாப்பிடலாம். லிவர் ஆஃப் ஈரல் வந்து ரொம்ப நல்லது இல்லை, ஏன்னா அதுல விட்டமின் ஏ ஜாஸ்தியா இருக்கிறதுனால டெய்லி ஈரல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆனா மந்த்லி ஒன்ஸ் யூ கேன் ஹேவ் விட்டமின் ஏ. ஜங்க் ஃபுட்ஸ் கட்டாயம் அவாய்ட் பண்ணுங்க. ரா ஃபுட்ஸ், பச்சை முட்டை குடிக்கிறது, பச்சையா வெஜிடபிள் சாப்பிட்றது வேண்டாம். ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சுன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம், எந்த மெடிசன்ஸும் ரொம்ப கொடுக்க முடியாது. கட்டாயம் ஆல்கஹால் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்மோக்கிங் இப்போதைக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஸோ வீட்டில் யாராவது ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தாலும் அவங்களையும் அவாய்ட் பண்ண சொல்லுங்க. ஏன்னா இந்த ஸ்பாசிவ் ஸ்மோக்கிங், ஹஸ்பண்ட் ஸ்மோக் பண்ணாலும் வைஃப் வில் ஹேவ் எ எஃபெக்ட். ஸோ பி வெரி கேர்ஃபுல், யுவர் பேபி இஸ் க்ரோயிங் இன்சைட்.
அதுக்கப்புறம் என்னெல்லாம் சப்ளிமெண்ட்ஸ் நீங்க கொடுக்குற டேப்லெட்ஸ் தவிர வேற ஏதாவது நான் விட்டமின்ஸ் எடுத்துக்கணுமா டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா விட்டமின் சி தாராளமா எடுத்துக்கலாம், அதனால சைடு எஃபெக்டே கிடையாது. ஸோ தாராளமா விட்டமின் சி எடுத்துக்கலாம். இதை தவிர விட்டமின் இ இஸ் வெரி குட். விட்டமின் டி வந்து வீக்லி 60,000 IU எடுத்துக்கலாம். மெடிகேஷன்ஸ் என்னெல்லாம் கொடுப்போம்? டாக்டர்ஸ் யூஸ்வலா நாங்கள் ஈஸ்ட்ரோஜன், எக்கோஸ்பிரின், ப்ரொஜெஸ்ட்ரான், அப்புறம் இன்ஜெக்ஷன் HCG, ஹெப்பாரின் இதெல்லாம் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துடும். ஈஸ்ட்ரோஜன் ரொம்பவே நல்லது. ப்ரொகேனோவான்ற டேப்லெட் காலையில 2 நைட் 2 மாதிரி போட சொல்றோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டோசேஜ் இருக்கும். எக்கோஸ்பிரின்றது நம்ம ரத்தம் உறையாம இருக்கிற ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு கூட கொடுப்பாங்க. ஸோ வீட்டில் எங்களோட பாட்டி தாத்தாலாம் போட்ட டேப்லெட் நான் எதுக்கு டாக்டர் போடணும்னு கேட்டிங்கன்னா, இது கர்ப்பப்பைக்கு ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக எல்லாருக்கும் கொடுக்கறது கிடையாது. சில பேருக்கு எக்கோஸ்பிரின் டேப்லெட் கொடுப்பாங்க, நல்லது தான், கட்டாயம் போட்டுக்கலாம். ப்ரொஜெஸ்ட்ரான் தான் வந்து உங்களுக்கு கர்ப்பப்பை சுருங்கி விரியாம நல்ல அமைதியா இருக்கிறதுக்கும் ரத்த ஓட்ட குழந்தைக்கு ஜாஸ்தியா போறதுக்கும் சப்ளிமெண்டா கொடுப்பாங்க. ஸோ ஓரல் டேப்லெட், வெஜினல் டேப்லெட் கொடுக்குறோம். ஸோ இதுல வெஜினல் டேப்லெட் எப்படி இன்சர்ட் பண்ணுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நாங்க உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இப்போதைக்கு இன்ஜெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெச்சிஜின்ற இன்ஜெக்ஷனும் ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷனும் கொடுக்கலாம். இது ரெண்டுமே சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். போடுற இடத்துல ஒரு பெயினும் ஒரு இரிட்டேஷனும் இருக்கிறது தவிர மேஜரான சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ உங்க டாக்டர் எப்படி ஹெச்சிஜி ப்ரொஜெஸ்ட்ரான் போட சொல்றாங்களோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. இதை தவிர ஹெப்பாரின் ஒரு இன்ஜெக்ஷன் சில பேருக்கு கொடுப்பாங்க. இது டெய்லி இப்பெல்லாம் வந்து பென் டிவைசஸ்லேயே வருது, நீங்களே போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். யாரையும் இதுக்காக டெய்லி கூப்பிட வேண்டாம். குளிச்சுட்டு வந்தோடனே கிளீனா தொடச்சிட்டு தைஸ்லயோ வயிற்றுலயோ போட்டுக்கலாம். இதுவும் வந்து ரத்த ஓட்ட குழந்தைக்கு ஜாஸ்தியா இருக்கிறதுக்காக தான் கொடுக்கறது. ஸோ நீங்க தாராளமா இந்த இன்ஜெக்ஷன் டாக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா போட்டுக்கலாம். சப்போஸ் ப்ளீடிங் ஒரு ஸ்பாட்டிங் ஆச்சுன்னா மட்டும் இது போடக்கூடாது. ஸோ அந்த ப்ரிகாஷனையும் உங்க டாக்டர் கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி எம்ப்ரியோ வைக்கணும், இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்டை உள்ள வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்டை யூஸ்வலா நாங்க சொல்றது வந்து காலையில 10 மணி நைட்டு 10 மணிக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்றோம். அது வைக்கிறதுக்கு ஒன்னு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம்லயே உட்காந்துட்டே வச்சுக்கலாம், இல்லையா நின்றுட்டு ரெஸ்ட் ரூம்ல வச்சுட்டு கை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இல்ல டாக்டர் எனக்கு அதெல்லாம் அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா வந்து பெட்ல படுத்துட்டு கூட வச்சுக்கிட்டு ஒரு 15 மினிட்ஸ் படுத்து வந்துட்டு எஞ்சி போகலாம். ஆனா ஆபீஸ்ல போய் வச்சுக்கணும்னு சொன்னா வச்சுட்டு நீங்க உடனே நடந்தாலும் ஒண்ணுமே ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் வெளியில வராது. ப்ரொஜெஸ்ட்ரான் கேப்சியூல் உள்ள இருக்க மெடிசன் எல்லாம் ஒயிட்டா இருக்கிறதெல்லாம் மெல்ட் ஆயிட்டு வெறும் கேப்சியூல் தான் வெளியில வரும். ஸோ அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். ஸோ நீங்க படுத்து வெஜனா யூஸ்வலா வெர்டிகலா இல்லை, நம்ம நின்றுட்டு இருக்கும் போதே வெஜனா ஹரிசான்டலா தான் இருக்கு, இப்படி சமமா தான் இருக்கு. அதனால நீங்க வைக்கிற கேப்சூல் இப்படி உள்ள வச்சுட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஏந்திரிச்சு நடந்தாலும் ஒன்றும் ஆகாது. அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. நல்லா இவ்வளவு தூரம் உள்ள தள்ளி வச்சுக்கோங்க. ப்ரொஜெஸ்ட்ரான் கேப்சூல வெளியிலேயே வைக்காதீங்க, அது இன்ஃபெக்ஷன் தான் வரும். உள்ள தள்ளி வச்சா ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து யூட்ரஸ் கிட்டேயே போய் மெடிசன் டெலிவரி ஆகும். நம்ம ஏன் அடியில வழியா வைக்கணும் டாக்டர், நான் ஓரலாவே சாப்பிட்டுக்கிறேன் நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனா அடியில வச்சீங்கன்னா உங்க உடம்பு ஃபுல்லா அந்த மெடிசன் போகாம வெறும் கர்ப்பப்பைக்கு மட்டும் போகிறதுனால குழந்தைக்கு இட் இஸ் ஈக்குவலன் டு டெய்லி நீங்க ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறதுக்கு அது ஈக்குவலான ஒரு எஃபெக்ட் தரும். அதே வேளையில அது மற்ற சைடு எஃபெக்ட்ஸ் நம்ம பாடியில தூக்கம் வர மாதிரி இருக்கிறது, கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸும் அதுல கம்மியா இருக்கும். அதனால வெஜினல் மெடிசன்ஸ் ஆர் வெரி குட். ஒரு 2-3 நாள் கஷ்டமா இருக்கலாம், ஆனா அதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் ஈஸி ஃபார் யூ. அதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் டாக்டர், சில பேருக்கு வாந்தி வர மாதிரி இருக்கும், வயிறு உப்பசமா இருக்கிற மாதிரி இருக்கும், மயக்கம் வர மாதிரி இருக்கும், பிரெஸ்ட் வலிக்கிற மாதிரி இருக்கும், ஸ்பாட்டிங் லைட்டா ரத்த குறிப்பாடுற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சில பேருக்கு ஒரு சிம்டமே தெரியாம இருக்கும். இது ரெண்டுத்தை பத்தியும் பயப்பட வேண்டாம். சிம்டம்ஸ் தெரிஞ்சு நெகட்டிவ் ஆகிறவங்களும் இருக்காங்க, சிம்டம்ஸ் தெரியாம பாசிட்டிவ் ஆகிறவங்களும் இருக்காங்க. அதனால இந்த மாதிரி மைல்டு சிம்டம்ஸ் ஒவ்வொருத்தவங்களை பொறுத்து இருக்கு. சில பேருக்கு பிரெக்னன்சில வாந்தி நிறைய வரும், சில பேருக்கு ரெட்டை குழந்தை இருக்கும் ஆனா வாந்தியே இருக்காது. ஸோ இது ஒவ்வொருத்தவங்களோட பாடியை பொறுத்து தான் இருக்கு. சிம்டம்ஸ் இருந்தால் தான் பிரெக்னன்சி, சிம்டம்ஸ் இல்லைன்னா பிரெக்னன்சி இல்லைன்றது கிடையாது. உங்களோட அந்த 15 டேஸ் டைம் வெயிட் பண்ணி உங்களோட டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் எப்போ டெஸ்ட் ரிசல்ட் பார்க்கணும், நம்ம ஆக்சுவலா டெஸ்ட் ரிசல்ட் பார்க்க வேண்டியது 15 டேஸ் கழிச்சு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது நல்லது. யூரின் டெஸ்ட்ல கூட தெரியும், பட் யூரின் டெஸ்ட்ல நிறைய ஃபால்ஸ் பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ், தப்பா பாசிட்டிவா காமிச்சிருது, தப்பா நெகட்டிவ் காமிக்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அதனால பிளட் டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ எல்லா சென்டர்லுமே வீட்டில் வந்து ஹவுஸ் கலெக்ஷன் பண்ண சொல்லுவாங்க. இல்லை உங்க வீடு ரொம்ப தூரமா இருக்கு, நீங்களே போய் பண்ணிக்கிறதுனாலும் சென்டருக்கே வந்து பண்ணிக்கலாம் பிளட் டெஸ்ட். ஸோ பிளட் டெஸ்ட் பண்ணிட்டா 3 to 4 hours கழிச்சு உங்களுக்கு ரிப்போர்ட் கிடைக்கும். 50க்கு மேல இருக்கு அப்படின்னு சொன்னா பிரெக்னன்சி பாசிட்டிவ்னு அர்த்தம். எல்லாருமே டாக்டர்ஸ் அந்த டீமே we are very happy. உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லுவோம். அதே நேரங்கள்ல சில பேருக்கு இப்போ நாங்க ஒரு 100 பீப்புளுக்கு வந்து எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா டாக்டர்ஸ், அதுல 65ல இருந்து 70 பேர் கன்சீவ் ஆயிடுறாங்க. ஆனா மிச்சம் 35 பேரோ 30 பேரோ கன்சீவ் ஆகாம இருக்காங்க.
ஸோ அவங்களுக்கு நாங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நெவர் கிவ் அப். கட்டாயம் உங்களுக்கும் பாசிட்டிவிட்டி வரும். எப்படி இந்த 65 பேருக்கு பாசிட்டிவிட்டி வந்ததோ அதே மாதிரி உங்களுக்கும் பாசிட்டிவிட்டி ஒரு நாள் வரும். எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே பாசிட்டிவ் வராது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது தெரிஞ்சுக்க வேண்டியது. இவ்வளோ நான் நேச்சுரலா ட்ரை பண்ணேன் டாக்டர், ஐயூஐ ட்ரை பண்ணேன், லாப்ரோஸ்கோபி பண்ணேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து ஐவிஎஃப்னு உடனே நான் கட்டாயம் ஒரு ரிசல்ட் வரணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இதுலயும் ரிசல்ட் வரலையா அப்படின்னு சொல்லி கட்டாயம் மன வேதனையா தான் இருக்கும். நாங்களும் உங்க கூட சேர்ந்து நீங்க கஷ்டப்படுற மாதிரி தான் நாங்களும் கஷ்டப்படுறோம். பட் சயின்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆன்சர் கொடுக்கும். அந்த நம்பிக்கையோட தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வேற என்ன வழி இருக்கு, எனக்கே நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்க கூடாது டாக்டர்னு கேட்பாங்க. இப்போ இந்த 100 பேர்ல 65ல இருந்து 70 பேர் கன்சீவ் ஆனவங்களுக்குலாம் ஒரு பேசிக் ட்ரீட்மெண்ட் பண்ணாலே அவங்க கன்சீவ் ஆயிடுவாங்க. சில பேருக்கு அதுக்கும் அட்வான்ஸ்டா ஒரு ட்ரீட்மெண்ட் ஐவிஎஃப்ல பண்ண வேண்டியது இருக்கும். இதை எல்லாருக்கும் கொடுத்தோம்னா எல்லாருக்கும் செலவு ஜாஸ்தி, எல்லாருக்கும் மன உளைச்சல் ஜாஸ்தி. ஸோ இந்த 35 பேருக்கும் 30 பேருக்கு மட்டும்தான் நம்ம க்ரோத் ஹார்மோன் இன்ஜெக்ஷனோ, பெட்டர் குவாலிட்டி இன்ஜெக்ஷன்ஸ் போடுறது, அப்புறம் எண்டோமெட்ரியம்ல ஒட்டுறது ERAன்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. இதை பத்தி தனியாவே ஒரு செஷன்ஸ் கட்டாயம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ERAன்ற டெஸ்ட் வைக்கும்போது இப்போ நம்ம விதை வந்து எம்பிரியோ, மண்ணு வந்து எண்டோமெட்ரியம். ஸோ விதைய எப்ப மண்ணுல போடணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, எப்ப எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் கரெக்டா பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எண்டோமெட்ரியல் ரிசெப்டிவிட்டி ஆசே. இது வந்து ஒரு ஜெனெட்டிக் டெஸ்ட். நீங்க பார்க்கும்போது ஐஜினோமிக்ஸ்னு ஒரு லேப்க்கு தான் நம்ம அனுப்புறோம். இட் இஸ் அ ஸ்பெயின் அட்டாச்டு லேப். ஸோ அவங்க நம்மளுக்கு எப்போ எம்பிரியோ வைக்கணும்ன்றத சொல்லுவாங்க. அதே மாதிரி எம்பிரியோ நல்லதா இருக்கு டாக்டர், ஆனால் ஒட்டுனாலும் வளர மாட்டேங்குது, இல்ல ஒரு 6 வீக்ஸ் போயிட்டு ஹார்ட் பீட் போயிடுது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ப்ரீஜெனடிக் டெஸ்டிங்னு சொல்லிட்டு நம்ம எம்பிரியோவிலேயே ஒரு செல் எடுத்து அனுப்பிச்சு அந்த எம்பிரியோ குரோமோசோம்லி நார்மலான்னு பார்த்துட்டு உள்ள வைக்கலாம். இதுக்கு பேரு ப்ரீஜெனடிக் ஸ்கிரீனிங் ஆர் டெஸ்டிங். இது இல்லாம கர்ப்பப்பை எப்படி மண்ணு செழுமையாக்குறதுக்கு உரம் போடுற மாதிரி கர்ப்பப்பையில எண்டோமெட்ரியம் நல்லா திக்கா வரதுக்கு, தின்னா இருக்கிறவங்களுக்கு நம்ம அம்மாவோட பிளட், அந்த பேஷண்டோட பிளட்டையே எடுத்து அதுல பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா எடுத்து உள்ள போடலாம். இது முன்னாடி எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தா, பர்ன்ஸ் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப முடியெல்லாம் கொட்டி போச்சு, ஃபேஸ் எல்லாம் சுருங்கி போச்சு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பிஆர்பி போட்டு நம்ம ரீஜெனரேட் பண்றோம். அதே தான் நம்ம யூட்ரஸ் சுருங்கிடுச்சுன்னு சொன்னா அந்த பிஆர்பி போட்டு நம்ம இது பண்ணலாம். So definitely everybody can succeed. So keep trying till you succeed. So இது ஒன்று தான் வந்து நிறைய சக்சஸ் ஆனவங்களோட ஒரு சீக்ரெட்டா இருக்கும். ஸோ உங்களுக்கும் ஒரு சீக்ரெட் டு கெட் அ பேபி இஸ் கீப் ட்ரையிங் டில் யூ சக்சீட். ஸோ எங்களோட முக்கியமான ஒரு இது கீப் ட்ரையிங்ன்றது தான். எல்லாருக்கும் எல்லா டாக்டர்ஸாலையும் ஃபர்ஸ்ட் டைம்லேயே கொடுக்க முடியாது. எனிவே எங்ககிட்டயும் நெகட்டிவானவங்க இருக்காங்க, எங்ககிட்டயும் பாசிட்டிவானவங்க இருக்காங்க. பட் நெகட்டிவானவங்க கூட கட்டாயம் நாங்கள் இருக்கோம், பாசிட்டிவானவங்க கூடயும் அவங்களோட பேபி டெலிவரி வரைக்கும் எனி டவுட்ஸ் எனிதிங் we are able to share. So doctors are there to help you. அந்த மனசுல ஒரு பாசிட்டிவிட்டியை வச்சுக்கிட்டு நல்லபடியா நீங்க உங்களோட நெக்ஸ்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ திங்க் பாசிட்டிவ், டாக் பாசிட்டிவ், ஃபீல் பாசிட்டிவ். டெஃபினட்டா உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு குழந்தை கிடைக்கும். ஸோ எங்களோட டீம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றோம், பி சக்சஸ்ஃபுல் and have a healthy and happy family. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் எங்களோட ஃபேஸ்புக் சைட்டில் உங்களோட டவுட்ஸ் போஸ்ட் பண்ணலாம். டெஃபினட்டாக we'll be answering your doubts and follow us on YouTube, subscribe us and have a nice day. Thank you.